வணக்கம் ஃப்ரெண்ட். இனிப்புக்கு தடா போடுற ஒரு கல்லீரல் ஹார்மோன் புதிய கண்டுபிடிப்பு, வாங்க பார்க்கலாம். இனிப்பு பிடிக்காதவங்க கம்மியாக தான் இருக்காங்க. அதுவும் சர்க்கரை வியாதி வந்தவங்க இனிப்பை பார்த்த உடனே ஏங்கி போவாங்க. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறது இன்சுலின் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஆனா இனிப்பு சாப்பிடாம தூண்டுற ஹார்மோனை வாஷிங்டன்ல இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற லோவா பல்கலைக்கழகத்துல இந்த ஆராய்ச்சியை செஞ்சாங்க. எலிய வச்சு இந்த பரிசோதனை செஞ்சதுல கல்லீரல்ல FGF21 அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கப்படுது. எப்பெல்லாம் கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்குதோ அப்பெல்லாம் கல்லீரலில் இருக்கிற இந்த FGF21 சுரந்து ரத்தத்தில் கலக்குது. அதுக்கப்புறம் மூளைக்கு போய் இனிப்பை சாப்பிட விடாத மாதிரி தகவலை கொண்டு செல்லுது. இதனால தான் இனிப்பை சாப்பிட நமக்கு தோணாது அப்படின்னு ஆராய்ச்சியாளர் மேத்யூ மோத்பாப் மற்றும் லியூகாஸ் ஆகியோர் சொல்லியிருக்காங்க. இதனால தான் சர்க்கரை சாப்பிட தோன்றதை கட்டுப்படுத்துகிற முதல் கல்லீரல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹார்மோன் சுரப்பினால தான் உடல் பருமன் இருக்கிறவங்களும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களோட உணவு கட்டுப்பாட்டுல நல்ல முன்னேற்றத்தை தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த FGF21 ஹார்மோன் இன்சுலினோட செயலை அதிகரிக்க தூண்டுது. இனிப்போட சுவையை மறுத்து போகவும் செய்யுது. அவங்களோட ஆராய்ச்சி முடிவில் தான் சின்னதாக என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த ஹார்மோன் அதிகப்படியான பசியை கட்டுப்படுத்தும். சர்க்கரை சாப்பிட்டோம்னா அதனோட அளவை குறைச்சிரும். மிக இனிப்பான சுக்ரோஸ், குளுக்கோஸ் இதையெல்லாம் தான் கட்டுப்படுத்தும். பொதுவாக நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் உணவுகளே கிடையாதுங்கிறாங்க. இந்த ஆய்வு செல் மெட்டாபாலிசம் அப்படிங்கிற ஆன்லைன் இதெல்லாம் வெளியாக வந்திருக்குது. நிறைய பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.